Hi, my dear viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபென்டாஸ்டிக். ரெட்ரோ மூவியோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரெட்ரோ பார்த்துருந்தேன், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக், ஐ லவ்ட் இட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் ஷூட்டிங் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ரெட்ரோ மூவிக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த கம்பவுண்டர் போஸ்ட்டுக்கு தான் வந்து கம்பவுண்டருக்கு தான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அப்போ அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் வில்லன்ஸ்க்கும் நிறைய பேர் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நம்ம எதுக்கு நம்மள பார்த்து எதுக்கு கூப்பிட போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஐ ஹேவ் நோ ஐடியா. அப்படி நின்றுருந்தேன். அப்புறம் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். எப்படா நம்ம சூர்யா சாரை பார்க்கலாம், அப்படியே அவர் வந்து எந்த ஒரு கெட்டப்பில் இருப்பார் அப்படின்ட்டு ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங். உள்ளே வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, பரபரப்பாக இருந்துச்சு. ஸோ அட் தட் மூமெண்ட் ஆல்சோ ஐ வாஸ் வெயிட்டிங், சூர்யா சார் வெளியே வருவாங்க அப்படின்ட்டு. ஃபைனலி அவங்க வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரமா வந்தாங்க. மார்னிங் எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு சாயந்தரமா வெளியே வராங்க. சாயந்தரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஸ் காருக்கு முன்னாடி சிக் அடிச்சுட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுக்கணும். சூர்யா சார் இருக்கார், ஃபங்கெல்லாம் விட்ருக்காரு. பயங்கரமான ஒரு ஓல்டு 90s ஷர்ட்டு ஒன்று போட்டு சிகரெட் அடிச்சுட்டு ஃபங்கில் பயங்கரமாக மாஸாக இருந்துச்சு அந்த அந்த சீன். ஸோ அப்போவே தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் ஹிட் இருக்கும்ன்ட்டு. நினச்சதை விடையே பயங்கரமான ஹிட்டுங்க படம். சான்ஸு வேறு லெவல். இத்தனைக்கும் அந்த அன்றைக்கி கார்த்திக் சுப்புராஜ் கூட நான் பார்த்துருந்தேன். இருந்தாலும் ஐ வாஸ் குவைட் ஷாக்ட். அண்ட் சரி, இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களோட ஒர்க், அவங்களோட டேலண்ட் எல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இட் ஒன்ட் பி தட் ஈஸி இல்லை. ஸோ யாராச்சும் வந்து இப்போ நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடக்கும். பட் அந்த ஒரு ஹெசிடேஷன் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவங்கள சூர்யா சார்கிட்டையும் அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் சார்கிட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஐ குடண்ட். ஸோ தட் இஸ் த திங். அண்ட் அன்றைக்கி நான் இருந்தேன் ஷூட்டிங்க்கு, அங்கே இருந்தேன். அப்போ மூவி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரியலி கிரேட். ஸோ இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக், ஐ லவ்ட் இட். ரேட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10க்கு வந்து அட்லீஸ்ட் இல்லைங்க, தாராளமாக 9 கொடுக்கலாம். ஸோ இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ரிவ்யூஸ் தான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப மனசு உடைஞ்சிச்சு. பட் லேடிஸ் ஆகட்டும், நல்ல ஓல்டேஜ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் பார்த்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் மூவி watches they are. Paravala, it's okay. Some movies don't suit some people's intention don't suit all kind of scenarios and movies. இந்த மாதிரிலாம் இருக்கும். It all happens. So I love the movies. I'm more looking forward for Karthik Subbaraj's movies and more uh, talented directors movies as well. So waiting. And ஜூன் மாதம் வெயிட்டிங்க தக் லைஃப். ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை கிளப்பிடுவோம். டோன்ட் வரி. ஐ லவ் யூ ஸோ மச்.